வணக்கம். நான் டாக்டர் சா. தட்சிணாமூர்த்தி. உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசும்போது அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு இத்தனை முறை சொல்வதற்கு பதிலாக கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதாவது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கடவுளை உயர்த்தி சொல்றதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உண்மையான கடவுளாக இருக்கக்கூடிய அம்பேத்கரை ஒப்பிட்டு அவரை குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையில் சொன்ன இந்த சொற்றொடர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா இந்தியாவில் இன்னைக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்தியா ஒரு குடியரசாக, அதே மாதிரி ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு சோசலிச நாடாக, ஒரு சமய சார்பற்ற நாடாக நிலை பெறுவதற்கு அரணாக இருக்கக்கூடிய அம்பேத்கரை குறைத்து சொல்றது அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. குறிப்பா ஜனநாயக நாடான இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையான அம்பேத்கரை சொல்றது அப்படிங்கிறது நிச்சயமாக யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை ஒரு நான் நேர்மறையா எடுத்துட்டு அம்பேத்கரை பற்றிய அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா நான் இதை பயன்படுத்திக்கிறேன். 2022 நான் அரசியலும் ஆக்சிஜனும் தான் தொகுதி 1 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அதுல சாதிக்குள் அடைக்காதே சமுத்திரத்தை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன் அம்பேத்கரை பற்றி. அந்த கட்டுரையை திரும்ப இன்னைக்கு மீள் வாசிப்பு செய்கிறது அப்படிங்கிறது அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் எவ்வளவு பெரிய உயரமான ஒரு மனிதர் அப்படிங்கிறத திரும்பவும் நினைவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். சாதிக்குள் அடைக்காதே சமுத்திரத்தை, குச்சியில் நீட்டிய குவளையில் தாகம் தீர்த்து கொண்ட ஒரு சிறுவன் மரணத்தின் கடைசி துளி வரை கொஞ்சம் கூட வற்றாத பேரறிவு தாகத்தால் ஒரு பெரும் தேசத்தின் சமூக மேடு பள்ளங்களை சமமாக்க முயன்ற ஒரு சாமானிய சமுத்திரத்தின் பெரும் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. குடும்பத்தில் 14வது குழந்தையாக பிறந்து அவமானங்கள் மட்டுமே அன்றாட வாழ்வென்றாலும் கல்வியை சர்வரோக நிவாரணியாக அடையாளம் கண்டுகொண்டு அதுவரை வாழ்ந்த மனிதர்களில் ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் சென்று மிக அதிகமான பட்டங்களை வாங்கிய ஒரு ஒடுக்கப்பட்டவனின் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. ஐயங்கொள், ஆராய்ந்து பார், அறிவு பெறு என்று அறிவார்ந்த வாழ்க்கையை தானே செதுக்கிக் கொண்டு இந்து மதத்தின் காலத்திற்கு ஒவ்வாத மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு விடிவெள்ளியின் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. மனிதனை மனிதன் சாதியின் பெயரால், வர்ணத்தின் பெயரால் அடிமைப்படுத்தும் சனாதன மனு தர்மத்தை தன் வாழ்வெல்லாம் உழைத்து ஒன்றாய் திரட்டிய பேரறிவு சம்மட்டியால் அடித்து நொறுக்கிய ஒரு பெரும் உழைப்பாளையின் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. கல்வி மறுக்கப்பட்ட சிறுவன் தன்னம்பிக்கை, திட்டமிடல், கடின உழைப்பால் ஒடுக்கப்பட்டோர் உயர கல்வியே பேராயுதம் என்று வாழ்ந்து காட்டிய கோடிக்கணக்கானோருக்கு அவ்விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி சென்ற ஒரு விளிம்பு நிலை மனிதனின் வியப்புக்குரிய வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. சமமாய் மதிக்காத சமூக கட்டமைப்பை இரவு பகலாக ஓய்வறியாக உழைத்து கொடுத்து உருவாக்கிய உலகின் பெரும் சட்ட புத்தகத்தின் மூலம் சமமாக்க முயன்ற இந்தியாவின் மிகப்பெரிய சட்டமேதையின் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. புத்தக கல்வி தாண்டி பிரிட்டிஷ் நூலகம் போன்ற உலக நூலக புத்தகங்களோடும் தன் வீட்டையே நூலகமாகவும் மாற்றிக்கொண்டு புத்தகங்களோடு தன் வாழ்வின் பெரும் நீளத்தை செலவழித்த ஒரு பெரும் அறிவு தேடலின் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. நொடிக்கு நொடி அவமானப்படுத்தப்பட்டாலும் சமூக பொருளாதார பண்பாட்டு தளத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் கல்வி ஆயுதம் ஏந்தி உழைக்கும் ஒவ்வொருவனும் உயர்நிலையை அடையலாம் என்பதற்கான ஒடுக்கப்பட்டோர் முன்னர் உள்ள இந்தியாவின் பெரும் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. சாதிய கொடுமைகளிலிருந்து விடுதலை, அறிவும் கல்வியும் அடைதல், அதிகாரத்தில் பங்கேற்றல், சமத்துவ சமூகம் அடைதல் என்பதை இலக்காக நினைத்து வாழும் கோடான கோடி அடித்தட்டு இளைஞர்களின் பெரும் நம்பிக்கை மின்னலின் வரலாறு டாக்டர் அம்பேத்கர் உடையது. டாக்டர் அம்பேத்கர் சட்டமேதையா, சமூகவியல் அறிஞரா, வரலாற்று ஆசிரியரா, மானிடவியல் நிபுணரா, இவற்றையெல்லாம் கடந்த
சமதர்வ சமத்துவ சமூக மானிட சமுத்திர கனவை பேராளுமை பேராயுதம் பெருமடையாளம் பெருந்தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அம்பேத்கரை அவமதித்தல் என்பது ஒவ்வொரு இந்தியனையும் அவமதித்தல். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கு என்னுடைய கண்டனங்கள். நன்றி, வணக்கம்.